அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் துரையோட சாப்பாட்டை எடுத்துட்டு போறாங்க. துரைக்கு கோவம் வந்ததும் சண்முகத்தை கை வைக்கிறாங்க. கை வச்சதும் 2 பேரும் அடிதடி போட்டுக்கிறாங்க. அப்ப சண்முகம் துரையை நல்லா கையை முறுக்கி பிடிச்சு சொல்றாங்க, இங்க பாருடா, நான் ஒன்னும் உன்னை அடிக்கிறதுக்காக வரல, உன்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க. பேச போறியா இல்ல அடி வாங்க போறியாங்கிறாங்க. சரி, நானும் உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு அடி தாங்க முடியாம துரை சம்மதிக்கிறாங்க. அறிவழகன் என்ன நடக்குதுன்னு வந்து நின்று பாக்குறாங்க. அப்போ, ஆமா நீ யாரு அப்படின்னு துரை கேட்கும்போது, டே நான் தான்டா அந்த அறிவழகன் நிக்கிறானே, அவனோட பொண்டாட்டியோட அண்ணன். அதாவது அவனுக்கு நான் மச்சினேன், எனக்கு அவன் மச்சினேங்கிறாங்க சண்முகம். மாலதிக்கு நான் இன்னொரு அண்ணங்கிறாங்க சண்முகம். அப்ப நீ அண்ணன்னா அப்ப நான் யாரடாங்கிறாங்க. ஆமா, மாலதியை கொன்னவன் அந்த அறிவழகன். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து உள்ள போட்டிருக்குதுங்கிறாங்க துரை. ஆமாண்டா, உன்னையும் தான் போலீஸ் உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காங்க. என்னது என்ன கேஸ்? ரேப் கேஸ் தானே? அந்த கேஸ் நீயா பண்ணனேன்னு சண்முகம் கேட்கும்போது திருதுன்னு முழிக்கிறாங்க துரை. இதை பாருடா துரை, நான் ஒன்றும் உன்னை தண்டிக்க வரல. உண்மையிலேயுமே நீ மாலதியோட அண்ணனா இருந்தா அவளை கொன்னவன் எங்கேயோ வெளியில சுத்திட்டு இருக்கான், அவனை தண்டிக்க வேண்டாமா? அப்போ அறிவழகன் என் தங்கச்சி மாலதியை கொலை பண்ணலையான்னு கேட்குறாங்க துரை. டே, அவன் மூஞ்சியை பாருடா, அவனை கொலை பண்ணுற மூஞ்சி மாதிரியே இருக்கு. இங்க பாருடா, நம்ம 2 பேர்த்தோட கோணங்கள் வேறையா இருக்கலாம், ஆனா எண்ணங்கள் எல்லாம் ஒன்று. உண்மையிலேயுமே உன் தங்கச்சி மாலதி மேல நீ பாசம் வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா நடந்தது என்னங்கிறது என்கிட்ட சொல்லு. உன்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கிறக்கெல்லாம் எனக்கு டைம் பத்தாது. 3 நாள் தான் என்னை உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியில போய் அதையும் சேர்த்து காப்பாத்துறதுக்கு தான் நான் வெளியே வந்திருக்கிறேன்னு சண்முகம் சொல்றாங்க. அப்படி ஒருவேளை நீ என்னை காப்பாத்தலைன்னா என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க துரை. அதோ அங்க நிக்கிறானே அறிவழகன், அவனையும் சேர்த்து நீ அடிச்சு கொண்டு போடுங்கிறாங்க சண்முகம். டேய், உன் தங்கச்சி புருஷன்னு சொல்ற, அப்புறம் எனக்கு அடிச்சு கொள்ள சொல்றியான்னு கேட்குறாங்க துரை. ஆமாண்டா, உன்னையும் சேர்த்து காப்பாத்தலாங்கிற நம்பிக்கையில தான் 2 பேர்த்தையும் காப்பாத்துற எண்ணத்துல நான் வந்திருக்கேன். ஆனா நீ உண்மையை சொல்லினா நான் எப்படி காப்பாற்ற முடியுங்கிறாங்க. சரி, நான் சொல்றேன் அப்படின்னு துரை சொன்னதுக்கு அப்புறம் சண்முகம் தனியா கூட்டிட்டு போய் 2 பேரும் உட்காந்து கதையை சொல்றாங்க. எனக்கு ஒரே தங்கச்சி மாலதி மட்டும்தான். எங்க 2 பேர்த்துக்கும் அம்மா அப்பா கிடையாது. எனக்கு நிறைய கடன் ஆயிடுச்சு, ஆனா வேலை எதுவும் கிடையாது. என் தங்கச்சி படிச்ச படிப்புக்கு ஒரு கவர்மெண்ட் டீச்சரா ஆகணும்னு ஆசைப்பட்டா. அப்பதான் ஒரு ஃபங்க்ஷன்ல வைஜெயந்தி மேடத்தை நான் பார்த்தேன். அப்போ அவங்க சரின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க கிட்ட நான் சிபாரிசு கேட்டிருந்தேன். ஒரு நாள் என்ன வைஜெயந்தி மேடம் கூப்பிட்டிருந்தாங்க. ஆனா அவங்க பையன் 13 வயசு பொண்ணை கற்பழிச்சிட்டான். உன் தங்கச்சிக்கு நான் வேலை வாங்கி தரேன், இந்த தப்ப நீ செஞ்சதா ஒத்துக்கோ, 6 மாசத்துல உனக்கு வெளியே எடுத்துறேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த அம்மா என்னை வந்து பார்க்கவே இல்லைங்கிறாங்க துரை. அறிவழகன் அப்பதான் சிவபாலனை பத்தி சொல்றாங்க. இதனாலதான் சிவபாலன் வந்து வீர கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். இது தெரியாம நம்ம எல்லாரும் அவனை திட்டணுமேங்கிறாங்க. எல்லாமே இந்த வைஜெயந்தியோட சூழ்ச்சி தான். உன் தங்கச்சி மாலதியை எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சேர வச்சதே அந்த வைஜெயந்தி தான். அப்படி சண்முகம் சொல்லும்போது, ஆமாமா எல்லாமே இந்த வைஜெயந்தி செஞ்சான்னு தான் மாலதி என்கிட்ட வந்து சொன்னாங்கிறாங்க துரை. மாலதி எதுக்காக அந்த ஸ்கூலுக்கு அனுப்புனாங்கன்னு மாலதி என்கிட்ட சொல்லலைங்கிறாங்க துரை. அதெல்லாம் வெங்கடேஷ் என்கிட்ட சொல்லிட்டான், நீயே நல்லா யோசிச்சு பாரு. மாலதி எதுக்காக எங்க ஊர் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க? அந்த வைஜெயந்தியோட வேலை தான். ஆமா, உன் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு இது வரைக்கும் உன்னை ஜெயில வந்து பார்க்காத வைஜெயந்தியை உன்னோட தங்கச்சியை எங்க ஊருக்கு டீச்சரா அனுப்பிட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்ச உன் தங்கச்சியை கொலையும் பண்ணிட்டு அந்த உண்மையை தெரிஞ்ச வெங்கடேஷையும் கொலை பண்ண பார்த்திருக்காங்கன்னு சண்முகம் உண்மையெல்லாம் உடைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட துரை அப்படியே கொதிச்சு போய் கொண்டிருக்காரு. ஆனா இந்த வைஜெயந்தி எதுக்காக என்னைய குறி வைக்கணும், அந்த யோகம் ஒண்ணுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல ஏதாவது உனக்கு தெரியுமான்னு கேட்கறாங்க சண்முகம். நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா உனக்கும் வைஜெயந்திக்கு ஏதோ பழைய பகை ஒண்ணு இருக்கு, அது மட்டும்தான் எனக்கு புரியுதுங்கிறாங்க. சரி, மணி அடிச்சிட்டு போறாங்க, சாப்பிடுங்க. கை வலிக்குதா? தெரியாம உன்னை அமுத்தி விட்டுட்டேன். இதை பேசுறதுக்காகத்தான் நான் ஜெயிலுக்குள்ளேயே வந்தேன்னு சொல்றாங்க. 3 பேரும் சந்தோஷமா ஒத்துமையா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பரணி, ரத்னா, வீரா 3 பேரும் சண்முகத்தையும் அறிவழகனையும் பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க 3 பேர்த்தையும் ஜெயிலுக்குள்ள அனுமதிக்கிறாங்க. உள்ள போய் பாருங்கன்னு சொல்லும்போது சண்முகத்தை பார்த்ததும் அழுவுறாங்க ரத்னா. நான் சீக்கிரம் வந்துருவேன், எதுக்கு பழுகுறேன், நான் நல்லா இருக்கேங்கிறாங்க சண்முகம். அந்த பக்கம் கான்ஸ்டபிள் சொல்றாங்க, இதை பாருங்கம்மா, ஜெயிலருக்கு தெரிஞ்சா எனக்கு தாமா பிரச்சனை, 5 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன், சீக்கிரம் பேசிட்டு வெளியில வந்துருங்கன்ட்டு போறாங்க. ரத்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, சீக்கிரமா எல்லாம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு, நான் வெளியில வந்துருவேன் அறிவழகன் சொல்றாங்க. சரி, நீங்க 2 பேரும் அப்படி ஓரமா போய் பேசுங்க, நாங்க ஒரு லீகலான விஷயத்த சண்முகத்துக்கிட்ட பேசிட்டு வரோம்னு சொல்றாங்க பரணி. ரத்னா அறிவழகன் 2 பேரும் போய் தனியா பேசுறாங்க. சண்முகம், நீ உள்ள வந்த விஷயம் என்னாச்சு, ஏதாவது குழு கிடைச்சதான்னு பரணி கேட்கறாங்க. எதிர்பார்த்ததை விடவே அதிகமாவே கிடைச்சிருக்கு. அந்த மாலதியோட அண்ணன் துரை இருக்கான்ல, அவங்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாங்க சண்முகம். ஆக மொத்தத்துல நீ உள்ள வந்ததுக்கு பலன் இருக்கான்னு கேட்கறாங்க ரத்னா. ஆமா, ஆக மொத்தத்துல எல்லாமுக்கும் பலன் பதில் எல்லாமே கிடைச்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த வைஜெயந்தி தான். அந்த துரை உள்ள வந்ததுக்கு கூட காரணம் அந்த வைஜெயந்தி தான்ங்கிறாங்க. என்னடா சொல்ற, அவன் எதுக்கு உள்ள அனுப்பிச்சு வச்சாங்கன்னு கேட்குறாங்க பரணி. சிவபாலன் சொன்ன மாதிரி அந்த கௌதம் இருக்கானே, அவன் 1ஆம் நம்பர் பொறுக்கி 13 வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலை பழியை ஏற்றுக்கிட்டு தான் இந்த துரை உள்ள வந்திருக்கான். அண்ணே அது சரி, ஆனா அந்த அம்மா உனக்கு எதுக்கு பழி வாங்கணும்னு வீரா கேட்குறாங்க. அதானே நான் கண்டுபிடிக்கணும். இங்க பாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த அம்மாவை பத்தின விஷயங்கள் எவ்வளவு சேகரிக்க முடியுமோ அவ்வளவு பரணி என்னால முடியுங்கிறாங்க. சரி, அந்த அம்மா திருச்செந்தூருக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, அந்த அம்மாவுக்கும் திருச்செந்தூருக்கு என்ன சம்மந்தம், இதை கண்டுபிடி முதல்ல. அண்ணே, நானும் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள விசாரிக்கிறேங்கிறாங்க வீரா.
ஆமால என்ன விஷயம்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த அம்மாவுக்கு எனக்கு என்ன பகைங்கிறது தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. சரி நான் எல்லாம் பார்த்துக்கிறேங்கிறாங்க பரணி. எல்லாம் நெட்ல தேடினா கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க பரணியும் வீராவும். அங்கே ஜெயிலர் வந்ததும் அம்மா இங்கே பாருங்க ஜெயிலர் ஆஃபீஸர் வந்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை ஆயிடும். நீங்கள் 2 பேரும் கிளம்புங்கிறாங்க. சரின்ட்டு அவங்க 3 பேர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அறிவழகன் ரத்னா கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ரத்னா, கூடிய சீக்கிரம் நான் வெளியில் வந்துடுவேன், நீ கவலைப்படாத போங்கிறாங்க. அதான் அறிவழகனே சொல்லிட்டேன்ல, அழுகாம போங்க நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க சண்முகம். இங்கே பார்த்தா எசக்கி சாப்பிடாம அழுதுட்டு இருக்காங்க. முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, இப்போ எதுக்குல அழுதுகிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் நீ இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவபாலன், இங்கே பாருங்க மதனி, நம்ம அம்புட்டு பேரையும் காப்பாற்றுனது உங்கள் அண்ணன் சண்முகம் தான். இன்னைக்கு அறிவழகனையும் காப்பாற்றாம அவர் விட்டுருவாருன்னு, அவரே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடுவாரு, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க சிவபாலன். அப்பவும் எசக்கி அழுதுட்டு இருக்காங்க. அழுகிற சத்தம் கேட்டு சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் வராங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது சண்முகம் ஜெயிலுக்கு போனதை நினச்சி எஸ்கே அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க பாக்கியம். ஐயே இந்த நேரம் பார்த்து இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பரணி கூட வரமாட்டாளே, இப்போ எதுக்கு இந்த உண்ணாவிரதம்னு கேட்குறாங்க சவுந்தரபாண்டி. மாமா நீங்கள் சும்மா கேலியே பேசாதீங்க, எங்கள் அண்ணன் யாரு, எங்கள் எல்லாத்துக்கும் சாமி, மேலே மேலே எங்கள் அண்ணனுக்கு கஷ்டம் வந்தால் எப்படி நான் தாங்கிக்குவேங்கிறாங்க. இப்போ என்ன உங்கள் அண்ணனை வெளியில் கொண்டு வரணும், அவ்வளவுதானே, இருக்கிறதுலே பெரிய வைக்கலா வச்சு உங்கள் அண்ணன் நான் வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சவுந்தரபாண்டி பாண்டியம்மாவை பார்த்து கண்ணச்சு விட்டுறாங்க. பாண்டியம்மாவும் ஆமாம்மா சவுந்தரம் சொன்னால் செய்வா, அந்த வெறும்பையில் எதுக்கு நீ வெளியில் எடுக்கணும்னு சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா நான் காப்பாற்றுறேன்னு தான் சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குதுக்காங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அது என்ன கண்டிஷன்னு பாண்டி கேட்குறாங்க. இதோ இங்கே நிற்கிறானே சிவபாலன், இவன் கட்டின தாலி அந்த வீரா கழுத்தில் தொங்கிட்டு இருக்குது, அதை கழட்டி என் கையில் கொடுக்க சொல்லு, அடுத்த நிமிஷமே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் சால்வ் பண்ணிடுறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இதுதான் என்னோட கண்டிஷன் சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க. இதை பாருங்க எங்கள் அண்ணன் ஒன்றும் அப்படி ஒன்றும் துப்பு கட்டு போகலை, அவனுக்கே காப்பாற்றிக்க தெரியும், வீரா கொடுத்த கேஸ்லேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு அதை பற்றி யோசிங்கன்னு சொல்கிறாங்க பாக்கியம். வீரா உன்னால பாத்தியா எங்கள் அப்பா எப்படி உன்னை நினைக்கிறாருன்னு பாருங்கிறாங்க. ஆமாம்மா அவர் நினைக்கிற மாதிரியெல்லாம் எங்கள் அண்ணன் ஒன்று ஏப்பு சாப்ப கிடையாது. பாருல எஸ்கே சண்முகம் ஒன்றும் மற்றவங்களால ஜெயிலுக்கு போகல, அவனாதான் ஏதோ ஒரு பிளான் போட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், நீ எதுக்கு பட்டினி கிடக்குற சாப்பிடுங்கிறாங்க முத்துப்பாண்டி. அவ என்ன பிளான் பண்ணுனா, வெங்கடேஷ் பையனை அடிச்சா ஜட்ஜு விட்டுருவாரா, ஜட்ஜு வீட்டுக்கு போய் இவனை கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா, இவன் பண்ண தப்புக்கு ரோட்லயே அடிச்சிருந்தாலும் இவனை பிடிச்சி உள்ளதான் தூக்கி வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி. அவன் தடிக்க விழுந்தா கூட பிளான் இருக்கிறதுனால இவன் சொல்லி பெருமைப்படுத்துறாங்கிறாங்க பாண்டியம்மா. அக்கா திருந்தாத கேஸுக்காக ஏதோ உளறிக்கிட்டு கிடக்கிட்டு வாக்கா நமக்கு வேலை இருக்கு, வேலையை பார்ப்போன்ட்டு போறாங்க. இந்த பாருல எஸ்கி நீ அழுகாத, உங்க அண்ணன் உள்ள போனவன் கண்டிப்பா வெளியில வருவான், அதுக்கு ஒரு பிளான் இருக்கு, நான் சொல்றத கேளு, ஒழுங்கா சாப்பிட, நான் ஊட்டி விடுறேன்னு முத்துப்பாண்டி எசக்கிக்கு ஊட்டி விடுறாங்க. பரணி வீட்டுல எல்லாருமா சேர்ந்து இந்த வைஜந்தியை பத்தி ஒண்ணுமே நெட்ல தேடி பார்த்து கிடைக்கலையே, தூரமேற்ற பத்தி கூட கிடைச்சிருச்சு, ஆனா வைஜந்தியை பத்தி ஒண்ணு நமக்கு கிடைக்கலையேன்னு யோசிக்கிறாங்க. நீ வைஜந்தியை பத்தி விசாரிச்சியான்னு கேக்குறாங்க பரணி. ஆமாண்டி நானும் கேட்டு பார்த்தேன், ஆனா வைஜந்தி ரொம்ப கோவக்காரங்க, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தான் சொல்றாங்களே தவிர அவங்கள பத்தி எதுவுமே சொல்லல, ஆனா அவங்க முன்ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருக்காங்கிறாங்க வீரா. அண்ணன் ஜெயில இருந்து வரதுக்குள்ளேயே எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்லிச்சு, இப்ப என்னடி செய்யறதுங்கிறாங்க ரத்னா. இல்ல வீரா அங்க ஒரு சாமியார் குறி சொல்லுவாரு, அவரை போய் நம்ம கேட்கலாமாங்கிறாங்க வைகுண்டம். அப்பா நமக்கு தேவை எவிடன்ஸ், கோர்ட்ல போய் சாமியார் குறி சொல்றது எல்லாம் நம்ம கொண்டு வைக்க முடியுமா, ஏப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, கொஞ்சம் பேசாம இருங்கிறாங்க வீரா. முந்தி எல்லாம் குடுகுடுப்புக்காரன் வந்துட்டு இருந்தா ஏதாவது ஒண்ணு சொல்லுவான், இப்ப யார் போய் கேட்கறதுன்னு சொல்றாங்க வைகுண்டம். ஐயோ அப்பா நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா, குடுகுடுப்புக்காரன் குறி சொல்றது எல்லாம் கேட்க கூடாது, அக்காவும் மதனியும் குழப்பத்தோட இருக்காங்க, எப்படியாவது அவங்க கண்டுபிடிப்பாங்க, நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிறாங்க கனிரா. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, வைஜந்தி மேடத்தை பத்தி வெளியில எங்க வேணாலும் தேடினாலும் கிடைக்காம இருக்கலாம், ஆனா அவங்க கிட்டே இருக்குமில்லங்கிறாங்க. என்னடி சொல்றேன், எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க. வைஜந்தி வீட்டுக்குள்ளதான் தேடணுங்கிறாங்க. ஆமாமா உங்களை வாங்க என் வீட்டுக்குள்ள வந்து தேடி பாருங்கன்னு அந்த பொம்பளை சொல்லுவான்னு நினைக்கிறியா, ஏம்பல இல்லாதையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம். மாமா அவங்களா ஒண்ணு நம்மளை வந்து வீட்டுக்குள்ள தேட சொல்ல மாட்டாங்க, நாமளா தான் போவோணும், இன்னைக்கே போவோணும், இப்பவே போவோனுங்கிறாங்க பரணி. எனக்கு கேட்கறக்கே தெரியலா இருக்கு, எப்போ போலாம் சொல்லு போலாங்கிறாங்க, இப்பவே போலாங்கிறாங்க பரணி. நீ எப்படி உள்ள போவ, அந்த அம்மா வீட்டுல சிசிடிவி கேமரா இருக்கும், பத்தாததுக்கு முன்னாடி போலீஸை நிறுத்தி வச்சிருப்பாங்க, அப்படி இருக்க நீ எப்படி உள்ள போவேன்னு கேட்குறாங்க ரத்னா. அதுக்கு நம்ம மாமா வைகுண்ட மாமா தான் எனக்கு உதவி பண்ண போறாங்கிறாங்க. இடக்கேட்டு வைகுண்டம் ஆடி போறாங்க. என்னது நானா, வைகுண்டத்துக்கு குடுகுடுப்புக்காரன் வேஷம் போட்டிருக்காங்க பரணிக்கும் வீராவும். இதை பாருங்க மாமா, நீங்க அவங்களோட கவனத்தை பூரா இந்த பக்கம் இழுத்துக்கணும், அந்த நேரம் பார்த்து நாங்க உள்ள போய் என்னெல்லாம் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோங்கிறாங்க. அவங்களோட கவனத்தை மொத்தமா இந்த பக்கம் திருப்புங்க, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க பரணியும் வீராவும். என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.